வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். மே 26 இந்த தேதியில அப்படி என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்களா? கணித வரலாற்றுலயே இது ஒரு மேஜிக்கலான நாளுன்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நாம யூஸ் பண்ற பல அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு காரணமான மாபெரும் கண்டுபிடிப்புகள் இதே தேதியில தான் நடந்திருக்கு. இந்த தொகுப்புல அந்த சுவாரஸ்யமான பயணத்தை தான் நாம ரொம்ப வேகமா ஒரு ஹைலைட் ரீல் மாதிரி பார்க்க போறோம். 1267, 1899, 1926, அப்புறம் 1977. இந்த 4 வருஷங்களை கவனிங்க. வெவ்வேறு நூற்றாண்டுகள், வெவ்வேறு நாடுகள். ஆனா கேலண்டர்ல சரியா இதே மே 26ஆம் தேதியில வாழ்ந்த 4 மாபெரும் அறிஞர்கள் நம்ம உலகத்தையே மொத்தமா மாற்றி அமைச்சிருக்காங்க. சீக்ரெட்டா சொல்லப்போனா அவங்க பண்ண அந்த கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு நம்ம தினமும் யூஸ் பண்ற மாடர்ன் டெக்னாலஜி ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து இயங்கிட்டு இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரையா பாப்போமா? முதல்ல நம்ம ரியல் லைஃப்ல இருந்து ஒரு கேள்வி கேட்போம். உங்களோட இன்சூரன்ஸ் ஆப்ஸ் இல்லைன்னா பெரிய டேட்டா சிஸ்டம்ஸ்லாம் எப்படி ஃபியூச்சர்ல நடக்க போற ரிஸ்க்குகளை அது நடக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? ப்ராபபிலிட்டி நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஆனா அது நிஜ உலகத்துல எப்படிங்க அளக்குறாங்க? இதுக்கான விடை மே 26, 1667ல தொடங்குது. இவர்தான் ஆப்ரஹாம் டி மொய்வர். இன்னைக்கு இவரோட பிறந்தநாள் தான். இவரை நாம தாராளமா ப்ராபபிலிட்டிய ப்ரெடிக்ட் பண்ண மாஸ்டர்னே சொல்லலாம். அப்படி என்ன செஞ்சார் இவரு? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பக்கம் சுத்தமா கணிக்கவே முடியாத ரேண்டமான விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப துல்லியமா கணிக்கக்கூடிய நார்மல் கர்வ், அதாவது பெல் கர்வ் இருக்கு. டி மாய்வர் என்ன பண்ணார்னா, இப்படி எந்த ஒரு ஆர்டரும் இல்லாம ரேண்டமா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அளவிடக்கூடிய ஒரு மேத்ஸா மாத்தினார். இன்னைக்கு நாம யூஸ் பண்ற மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் ரிஸ்க் கணிப்புகளுக்கெல்லாம் இவர்தான் பேஸ்மெண்ட் போட்டார். இங்கதான் ஒரு பிரமாதமான ஆஹா மொமெண்ட் இருக்கு. ரேண்டம்னு நாம நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னால கூட ஒரு தெளிவான பேட்டர்ன் இருக்கு. அதுதான் மேத்ஸ். அதாவது பாக்குறதுக்கு கண்ணா பின்னான்னு குழப்பமா தெரியற ஒரு விஷயம் கூட உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர்டான மேத்தமேட்டிக்ஸ் தான் இவர் ரொம்ப அழகா நிரூபிச்சார். சரி, இப்போ அடுத்த மர்மத்துக்கு போவோம். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்புறம் பெரிய பெரிய சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் உங்களோட பாஸ்வேர்டுகளை எப்படி யாராலையும் ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சேஃபா வச்சிருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான எண்கள் தான். இந்த கேள்விக்கான பதில் மே 26, 1926ல இருக்கு. இவர்தான் ஃப்ராங்க் கோல். இதே தேதியில தான் இவர் காலமானார். இவரை நம்ம தி ஒரிஜினல் நம்பர் ஹேக்கர்னு கெத்தா சொல்லலாம். பிரைம் நம்பர்ஸ் மற்றும் குரூப் தியரியில இவர் ஒரு மிகப்பெரிய பைனியர். இதுல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பாருங்க. 2ஓட பவர் 67 - 1. அந்த காலத்துல இந்த நம்பரை உடைக்கவே முடியாதுன்னா உலகத்துல எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா ஃப்ராங்க் கோல் என்ன பண்ணார் தெரியுமா? எந்த ஒரு கம்ப்யூட்டரும் இல்லாம தன்னோட சொந்த கையாலேயே பல வருஷமா கணக்கு போட்டு இந்த ராட்சச எண்ணை 2 ஃபேக்டர்ஸா பிரிச்சு காட்டினார். இன்னைக்கு நம்ம டேட்டாவை காப்பாத்துறதுக்காக கம்ப்யூட்டர்ஸ் பண்ற அதே வேலையை அவர் அன்னைக்கே எந்த மிஷினும் இல்லாம அசால்ட்டா செஞ்சு முடிச்சாரு. இது ஒரு அற்புதமான ரிமைண்டர். உடைக்கவே முடியாதுன்னு நாம நினைக்கிற ஒரு நம்பரை கூட மேத்ஸால கண்டிப்பா கிராக் பண்ண முடியும். எவ்வளவு பெரிய முடியாத காரியமா இருந்தாலும் கொஞ்சம் கணித அறிவும் பொறுமையும் இருந்தா அதை ஈஸியா தீர்த்திடலாம். அடுத்ததா நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு மேஜிக் பத்தி பேசுவோம். உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கிற வெதர் ஆப் ஓபன் பண்ணா கரெக்டா இன்னைக்கு எப்போ எங்க மழை வரும்னு அது துல்லியமா காட்டுதில்ல? அது எப்படி நடக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் இவர்தான், ஆலிவர் கிராஹம் சட்டன். மே 26, 1977ல இவர் காலமானார். இவரை சுருக்கமா சொல்லணும்னா வானிலைய கணிதமா மாத்திரம் மனுஷன்னு சொல்லலாம். மீட்டியோராலஜி அப்படின்னு சொல்ற வானிலை அறிவியலுக்குள்ள மேத்ஸ உள்ள கொண்டு வந்ததே இவர்தான். வளிமண்டலத்துல ஏற்படுற கொந்தளிப்புகளை எல்லாம் இவர் ஈக்குவேஷன்ஸ் மூலமா சால்வ் பண்ணார். காத்து எப்படி வீசுது, அது எப்படி பரவுது அப்படிங்கறது ட்ராக் பண்ண மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ உருவாக்குனார். இன்னைக்கு நம்ம வெதர் ஆப்ஸ் இவ்வளோ அக்யூரேட்டா வேலை செய்துன்னா அதுக்கு இவரோட இந்த ஃபார்முலாஸ் தான் மிக முக்கிய காரணம். இங்கேயும் ஒரு ஆஹா மொமெண்ட் இருக்கு. எந்த கட்டுப்பாடும் இல்லாம இஷ்டத்துக்கு வீசுற காத்தோட திசைய கூட ஈக்குவேஷன்ஸ் வழியா ரொம்ப அழகா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதாவது வளிமண்டலத்துல நடக்கிற ஒரு பெரும் குழப்பத்தை கூட கணிதம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு அடக்கிடலான்னு சடன் நிரூபிச்சார். செம்ம இல்ல? சரி, இப்போ ஒரு இண்டியானா ஜோன்ஸ் ஸ்டைல் மர்மத்துக்குள்ள போவோமா? 4000 வருஷத்துக்கு முந்தைய களிமண் பலகைகள்ல மறைஞ்சிருக்கிற ரொம்பவே அட்வான்ஸ்டான கணித ரகசியங்களை நாம எப்படி டீகோட் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ரகசியத்தை உடைச்சவர் இவர்தான், ஓட்டோ நியூகபௌர். ஆச்சரியம் என்னன்னா, இவர் பிறந்ததும் இதே மே 26, 1899ல தான். பழங்கால கணித வரலாற்ற உலகத்துக்கு கொண்டு வரதுக்காகவே தன்னோட வாழ்நாளையே அர்ப்பணிச்ச ஒரு அபூர்வமான மனிதர் இவர். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா
கிமு 1700ல எழுதப்பட்ட யாருக்கும் புரியாத பாபிலோனிய கியூனிஃபார்ம் எழுத்துக்கள். இதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்காகவே அவர் உட்காந்து அக்காடியன் மொழியை கத்துக்கிட்டாரு. அதோட ரிசல்ட், அந்த பழைய பலகைகள்ல அவ்ளோ பிரம்மாண்டமான கணித சூத்திரங்களும் வானியல் சாஸ்திரமும் ஒளிஞ்சிருந்துச்சு. அந்த காலத்து மக்களும் மேத்ஸ்ல மிகப்பெரிய ஜீனியஸ்னு உலகத்துக்கே இவர் நிரூபிச்சார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? மனித வரலாற்றிலே புதைஞ்சிருக்கிற மிகப்பெரிய ரகசியம் அவங்க யூஸ் பண்ண அந்த மேத்ஸ் தான். பழங்கால வரலாற்றுக்கும் இந்த கணித கண்டுபிடிப்புகளுக்கும் எவ்ளோ பெரிய லிங்க் இருக்குன்னு இவர் நமக்கு ரொம்ப ஆழமா புரிய வச்சார். இப்போ இந்த டைம்லைனை பாருங்க. டி மாய்வர், நியூகபாவர், கோல், அப்புறம் சட்டன். வெவ்வேறு நூற்றாண்டுகள், வெவ்வேறு நாடுகள். ஆனா மே 26ல பிறந்த அல்லது காலமான இவங்க எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் இருக்கு. குழப்பங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த மேத்தமேட்டிக்கல் பேட்டர்னை இவங்க எல்லாருமே தேடினாங்க. அவங்க அந்த தேடலை தொடங்கினதால தான் இன்னைக்கு நம்ம கையில ஜிபிஎஸ், மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கிரிப்டோகிராஃபி, வெதர் ரிப்போர்ட்னு எல்லாமே கிடைச்சிருக்கு. இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வழியில உலகத்தையே மாத்துனாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, நாளைக்கு இந்த உலகத்தையே மாத்த போற நீங்க கண்டுபிடிக்க போற அந்த மறைந்திருக்கும் பேட்டர்ன் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணிதத்துல நாம தேடி பார்க்கறதுக்கு இன்னும் எவ்ளோ மர்மங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.